எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். கோட்டை தத்துழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க ஆத்தானின் சேனை நடுங்கிடவி துதி சாட்சி ஆத்தரிப்போம் துதி சாட்சி ஆத்தரிப்போம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. கரைதீரை முற்றும் நீக்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் வருகையில் நம்மை சேர்க்கும் வரை கழுவாமல் காத்துக்கொள்வார் கழுவாமல் காத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு நாங்கள் மே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.
நன்றி ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் சோத்தரிக்கிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் புகழ்கிறோம். இது உயிரோடு இருக்கிற தேவன் அப்பா. உயிரோடு இருக்க கடவுளை தான் நாங்கள் கும்பிடுவோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை ஒரு நாள் ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டீரப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் வந்திருக்கிற இந்த சபையை முழுவதுமாக உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சரி, இன்னைக்கு நாம் தியானிப்பதற்காக எடுத்த வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ நம்முடைய ஆச்சரியமான வழிநடத்துக்கு வரவழைத்தவர்களுடைய ஊழியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய திட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதி. நம்ம யாரு? பரிசுத்த ஜாதி. நமக்கு நிறைய பேர் இருக்கு. நமக்கு என்ன பேர்லாம் இருக்கு? விசுவாசி, விசுவாசிகள் கூட்டம்பாங்க. பொதுவா கிறிஸ்தவங்க, பிறகு வேதக்காரங்க, அப்படிலாம் நம்மளை சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளுக்கு ஒரு பேர் என்னது? பரிசுத்த ஜாதி, பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டி, அப்படிலாம் நம்ம பார்ப்போம். சரியா? ஆக இன்னைக்கு ஒரு பேரால் நம்மளை தேவன் அழைக்கிறார். அவர் சொல்லுறாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அப்பாவை மாதிரிதான் பிள்ளை இருக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு நம்ம பார்க்கோம். அதை மாதிரி அப்பாவை மாதிரி தான் பிள்ளை இருக்கும். தாயை என்னது, தண்ணீர் துறவுல பார்த்தா பிள்ளைய வீட்டிலையா போய் பார்க்க முடியும்? அந்த காலம்லாம் பெண்ணெல்லாம் வெளியே விட மாட்டாங்க. அவங்க அம்மாவை தான் பார்ப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 30-40 வயசு இருக்குமா? இதே மாதிரி தானே அந்த பிள்ளை இருக்கும். இவன் எப்படி 20 வயசாக இருந்தாலும் அப்படி இமேஜின் பண்ணி அப்படி பார்த்தே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அப்பா, நம்ம அழைத்த தேவன் எப்படி இருக்காரு? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார். அதனால நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்றதுனால அவர் உரிமையா இருக்கார். நம்மளை பார்க்க நமக்கு பேரே வச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நம்ம ஒவ்வொன்றா சொல்றது போல, நான் பரிசுத்த வாட்டி, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்த ஜாதி. இப்போ அந்த நம்ம பொருட்கள்லாம், பழங்களெல்லாம் இப்போ நம்ம கொய்யாப்பழ சீசன்ல அது மாம்பழ சீசன்ல இருக்கும், பலாப்பழ சீசன்ல இருக்கும். அதுல நிறைய மரங்கள் இருக்கும். பலாப்பழத்துலையும் எல்லா பழமும் ருச்சியா இருக்காது. செம்பருத்தின்னு ஒன்று இருக்கு, சிவப்பா இருக்கும். தேன் வறுக்கன்றது, அதை கடிச்சா அப்படி நல்லா உள்ள இருந்து 2 சொட்டு தேன் மாதிரி இது வடிக்கும். சில பலாப்பழம் இருக்கு, அது சோறு மாதிரி இருக்கும், அதுல இனிப்பே இருக்காது. அன்னைக்கு ஒருத்தங்க எனக்கு பழம் கொடுத்தாங்க. இது சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமா சாப்பிடலாம், அழகா இருக்கு, வாயில் வச்சா சப்புன்னு இருக்கு, இனிப்பே இல்லை. இப்படியெல்லாம் இருக்கு ஜாதிகள். அதே மாதிரி மாம்பழம் பார்த்தா எத்தனையோ ஜாதிகள் காணப்படும், சுவையில் வித்தியாசம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருக்கான். அதுல நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து ஆண்டவர் நட்டுனார். அதுபோல நற்குல பரிசுத்தமான ஜாதியா உங்களையும் என்னையும் வச்சிருக்கார். அவருடைய விதை வந்து பரிசுத்த வித்து. அது மரியாளமா எப்படி கர்ப்பவதியானாங்க? பரிசுத்த ஆவி சொல்லுங்க, உன்னிடத்தில் வரும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும். அந்த அம்மா மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார். பரிசுத்த ஆவியின் உதவினால்தான் அந்த அம்மா கற்பம் தரித்தனால இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தரா இருக்கார். அதனால நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க. 1 கொரிந்தியர் 3 அதுக்கு அடுத்து, நீங்கள் 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது,
நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு நம்முடைய சரீரம் கர்த்தர் தங்கக்கூடிய ஒரு தேவாலயம். இன்னைக்கு நம்ம நிறைய எல்லாருமே, நீங்களும் நம்புதீங்க, நானும் நம்புதேன், கிருபையின் உபதேசத்தை நம்ம ரொம்ப நம்புவோம். எல்லாரும் அழுக்கான கந்தையாத்தான் இருந்தோம். நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தான். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பரிசுத்தம் சொன்னாலும் நம்மால அவருடைய பரிசுத்தத்தை சுயத்தால் என்ன செய்ய முடியாது, எட்ட முடியாது. ஒரு கிணத்தை தாண்டணும்னா 100 அடி இருக்கு. நம்ம என்ன செய்யணும், 99.9 அடியை தாண்டிட்டோம். அந்த 0.1 அடியை தாண்ட முடியலைன்னா நம்ம எங்கே தான் விழுவோம், கிணத்துக்குள்ள தான் விழணும். இப்படித்தான் இருந்தது அந்த காலத்துல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் எந்தலாமோ சொல்லி பார்த்தாரு, இவங்களால தாண்டவே முடியல. நியாயப்பிரமாணத்தை யாராலையும் கை கொள்ள முடியல. நம்ம 100 அடி தாண்டினாத்தான் அக்கறைக்கு போய் பரலோகம் சேர முடியும். அப்போ தான் இயேசு கிறிஸ்து, எந்த மனுஷனும் அந்த மாதிரி பரிசுத்தமாக வாழ முடியாது, எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவனை கை கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவரே கல்வாரி சிலுவையில வந்து நம்ம இல்லாத பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய கிருபையை இன்னைக்கு என்ன செய்திருக்காரு, நமக்கு எல்லாத்துக்கும் தந்துட்டார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 1:31 நம்ம பார்ப்போம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்ப இன்னைக்கு யார் தான் நமக்கு பரிசுத்தம், கர்த்தர் தான் பரிசுத்தம். அதனால நம்ம பரிசுத்தம் எல்லாம் அழுக்கான கந்தை அசுத்தமாக தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தம் முடியல, அவருடைய பரிசுத்தம் நம்மளை என்ன செய்திருக்கு, கவர் பண்ணிக்கிட்டு. ஆனா அந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, காலின் கீழ் மிதித்து நொறுக்கி அதை அற்பமா எண்ணக்கூடாது. அவர் விலையேற்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டிருக்கார். நமக்கு ஒரு பரிசுத்த கான்சியஸ்னஸ் வேணும். பரிசுத்தத்தை குறித்து நமக்கு ஒரு உணர்வு எப்பவும் இருக்கணும். நமக்குள்ள யார் இருக்கா, யார் வாசமா இருக்கா, அவர் பேர் என்ன, ஆவியானவர். சும்மா ஆவியானவரேன்னு விடல, சுத்தம்னாலே நல்ல சுத்தம் தான். ஆனா அவர் பரிசுத்தம்னா ரொம்ப சுத்தம். பேர் இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை ஹோலின்னு முடிஞ்சு போச்சு. கிளீன் அப்படிங்கிறது சுத்தம், ஹோலிங்கிறது பரிசுத்தம். எவ்வளோ சுத்தம்ட்டு பேர்லாம் ரொம்ப பரிசுத்தம். அந்த தேவ வெளிச்சத்துக்குள்ள, தேவ கான்சியஸ்ல அவர் கையில நம்ம காலையில கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எடுங்க 1 பேதுரு 2:9. புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம், புண்ணியங்களை. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. அப்போ இப்போ உள்ள காலத்துல நீங்க ஒரு டிராக்டரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு, யாரோ எழுதுனதை 2 பக்கத்தை கொடுத்துக்கிட்டு என்னைய வாசி, உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தா ஒருத்தர் வாசிக்கவே மாட்டாங்க, கையில கூட வாங்க மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு போயிடுவான். அந்த காலமாக ஏதாவது பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவரா ஒரு தாகம் கொடுக்கணும். 2 நாளுக்கு முந்தி எனக்கு ஒரு ஃபோன் வந்து, எனக்கு யாருமே ரெகக்னைஸ் பண்ண முடியல. பார்த்தா ஒரு என் கூட படித்த பையன், நான் பையன்ற பேசினதே கிடையாது, நீள பேர் எல்லாம் வேற கடவுளுடைய நாமங்கள் இருக்கும், ரொம்ப நீள பேர், ஒரு 7-8 பேர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பையன், நான் தான் உங்கள் கிளாஸ்மேட்டு. நான் வந்து அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவர் ஜோசியம் சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ரொம்ப தீவிரமான வேற கடவுளை பின்பற்றுகிற ஒரு பக்தி உள்ள ஒரு பையன். யாரும் சொல்லவே முடியாது. இப்போ அப்பியரன்ஸே பக்கத்தில் போக முடியாது. போனை போட்டு எனக்கு ஒரு பழைய ஏற்பாடு வேணும், நான் வாசிக்க விரும்புதேன், அதில் நிறைய நல்ல சத்தியம் இருக்குன்னு எனக்கு யாரோ சொன்னாங்க. ஒரு பிராமண சகோதரர் சொன்னார், எனக்கு யார்கிட்ட போய் வாங்கன்னு தெரியல, உங்கள்கிட்ட இருக்கும்னு நம்புதேன். எப்படி ஃபோன் வந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு நான் வாசிக்கிறதுக்குரிய ஜிஸ்ட்டை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் கிடப்ப ரொம்ப நல்லா விளங்குது, சீக்கிரத்தில் எனக்கு ஒரு இதை தாங்க. அப்போ நான் டவுன்லோட் பண்ணி முதல்ல அவ்வளோ அவசரம்னா பாருங்க, நான் ஒரு 10 நாளில் தாரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி வாஞ்சையா கேட்க காலங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். பொதுவாக பிள்ளைகள் வந்து யாருமே இப்போ அப்படி எடுத்து வாசிக்க வைக்க இதுன்னு இல்லை. ஹோலி லைஃப் இஸ் த ஜாலி லைஃப். பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிடுங்க, ஹோலி லைஃப் இஸ் த ஜாலி லைஃப். அவங்க என்ன நினைக்காங்க, இப்படி வாழ்ந்தா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்னு அவங்க நினைக்காங்க. அதெல்லாம் என்ன இன்பம்,
சிற்றின்பம். எல்லா பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வச்சுக்கிட வேண்டியது. எல்லா பசங்களும் பார்த்தா ஏதோ ஒரு பிள்ளைய, இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு, உங்கள் ஆள் யார், இந்த பிள்ளை ஆளே இல்லைன்னா அவளை ஒரு பைத்தியக்காரி மாதிரி என்ன செய்யுது நடத்த வேண்டியது. வாழ தெரியலை. சின்ன பிள்ளைகளை இப்போ பெரிய அளவுலலாம் இல்லை, 3ஆப்பு 4ஆப்புலேயே இந்த வேலைலாம் தாராளமாக ஆரம்பித்து அவங்களுக்கு தப்புனே என்ன செய்யலை தெரியலை. அன்றைக்கி ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்ல வல்லமையாக ஊழியம் செய்தவங்கலாம் இப்படிலாம் தப்பு பண்ணி 2 ஒய்ஃபெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களே ஊழியம் நடந்துக்கிட்டு தானம்மா இருக்குது. பைபிளில் அப்படி இருக்கா 2வது ஒய்ஃபெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வேத வசனம் தெளிவாக நமக்கு என்ன செய்யுது சொல்லு, நீ நம்ம பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தரிசிக்கன்னா பார்க்கவே முடியாது. அவர் ரொம்ப நம்மளுக்கு நீல கயிறை விட்டு வச்சிருக்கார். அவர் கொடுத்த கிருபையை உடனே டகார்னு செய்ய மாட்டாரு, வாங்க மாட்டார். வச்சிருப்பார், வாங்க மாட்டார். நம்ம அந்த கிருபையை நம்ம தப்புன்னு நினைச்சு கல்வாரியில சிலுவையில சம்பாதித்த அந்த பரிசுத்தத்தை காலுக்கு கீழே போட்டு என்ன செய்யக்கூடாது, மிதிக்க கூடாது. அதான் ஒரு பரிசுத்த கான்சியஸ் இருக்கணும், பரிசுத்தத்தின் மேல மாஞ்சு இருக்கணும். இது தெரிஞ்சது தான். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியையும் பன்றிக்குட்டியையும் நல்ல சோப்பு போட்டு விலை உயர்ந்த ஷாம்பு போட்டு குளிக்க ஊற்றி விடுதோம். ஏன்னா 2மே சாக்கடைக்குள்ள கிடக்கு. சாக்கடைக்குலேருந்து தூக்கிட்டு வந்து குளிக்க ஊற்றி விடுதோன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த பன்றிக்குட்டி என்ன செய்யும், அடுத்த செகண்டில் ஓடி. ஆனால் ஆட்டுக்குட்டி இப்படி உதறி எடுத்துட்டு மடியில் வந்து உட்காந்துக்கணும், நம்ம பின்னால் அலையும். ஆனால் பன்றிக்குட்டி இருக்காது. ஜீன், அந்த விதை, அதுக்கு பன்றியுடைய நேச்சர் சாக்கடையை சாப்பிட்டு தான் என்ன செய்யும் வாழும். நீங்களும் நானும் அப்படி அழைக்கப்படலை. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்காரு, அழைச்சிருக்காரு. அதனாலதான் இந்த பேருக்கு பரிசுத்தாவி எப்படியும் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்காரு. இப்ப நம்மால முடியாது, நிச்சயமா முடியாது. பால் பாத்திரத்தை தான் நம்ம கழுவுதோன்னா ஒரு அளவுக்கு தான் நம்மளால கழுவி வைக்க முடியும். ஆனால் நம்ம கழுவுதோம் பால் வாங்கணும்னா. இது போலதான் இது வரைக்கும் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை பெறாட்டா கூட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உங்ககிட்ட பாறேன், எனக்கு பரிசுத்த ஆவிய ஊத்துங்க. முதல்ல பரிசுத்த ஆவியை பெறும்போது தான் நம்மால அப்படி என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இருதயத்துக்குள்ள உட்காந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பார். இப்ப இந்த நேரத்தை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். நம்ம வீட்டில் போய் உட்காரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டென்ஷன். பாடம் படிக்க பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கம் மண்டைக்கு மேலே பாடம் இருக்கும். பேண்ட்ரை எழுதிட்டு வாம்பாங்க, அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வாம்பாங்க, இந்த டிராயிங்கை போட்டு வாம்பாங்க, இத்தனை கணக்கை செஞ்சுட்டு வாம்பாங்க. நம்மளால விடிய இருந்தாலும் முடிக்க முடியாது. அவ்வளோ வேலை எல்லா டீச்சர்களும் கொடுக்காங்க, அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் யார் நம்ம கூட இருக்கா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். ஏசப்பா எனக்கு உங்கள் ஆவியை தந்திருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய தூதர்கள், இயேசு கிறிஸ்து கூட இருக்க தூதர்கள் யாரு, பரிசுத்த தேவ சேனை, பரிசுத்த கூட்டம். அந்த தூதர்களுக்கு ஒரு பேர் பரிசுத்த தூதர்கள், சாதாரண தூதர்கள் இல்லை. இன்னைக்கு ஏசாயா 6 அதிகாரம் வாசிப்பேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த 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 அப்படி தங்களோட முகங்களெல்லாம் மூடிக்கிட்டுதாங்களாம். பரலோக ராஜ்யத்துல பாட்டு என்ன பாட்டு தான் நடக்கும், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அவர் என்ன செய்தாரா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவங்க வாயெல்லாம் வலிச்சுப்போம். 24 மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்றாங்க. அவர்களும் பரிசுத்தமாக தான் என்ன செய்தாங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்மையும் தேவன் அப்படித்தான் அழைச்சது. அப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? நிச்சயமா சாத்தியமாகும். இன்னைக்கு ரீல் எது, ரியல் எது அப்படின்னு தெரியல. ஒரு எழுத்து தான் வித்தியாசம். REELனா ரீல், ரீல் சுத்துது.
REALனா ரியல், உண்மை. இன்னைக்கு ஏஐன்னு ஒன்று வந்துச்சு. அதில் ஏஐன்னு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஃபோட்டோவை எடுத்து எப்படி இல்லாமல் மாற்றிடுறான், உண்மையான ஃபோட்டோ மாதிரியே மாற்றிடுறாங்க. எது உண்மை எது இதுன்னு தெரியலை. ஆனால் தேவனது சத்தியம் அப்படி ரியல் கூட ஒரு நாள் கிடையாது. இட் இஸ் ரியல். தேவ வார்த்தை உண்மை உள்ளது, தேவ வார்த்தை வல்லமையானது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நமக்கு பேரே என்ன சொல்லிட்டாரு? பரிசுத்த ஜாதின்னு அழைச்சிட்டார். அப்போ நம்ம இந்த பேருக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உங்க அப்பா பேரை காப்பாத்து. இன்னார் பிள்ளையா, அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு வெளிநாட்டுல ஒரு காரியம், பொண்ணு மாப்பிள்ளை விஷயம், அவங்க சொன்னாங்க, அங்க வரைக்கும் இவர் பேர் பேருக்கு. அந்த ஆள் இன்னைக்கு இல்லை. இன்னார் பையனா, இவன் இப்படின்னா இந்த குடும்பமே இப்படித்தான் இருக்கும். நல்ல குடும்பம், கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துடலாம். அப்பா பேர சொல்லுவாங்க. அப்போ நம்ம அப்பா யாரு? பரிசுத்தமுள்ள தேவன். நிறைய படிச்சிருக்கோம், அன்புள்ள தேவன், அது இது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண போறது அவருடைய பரிசுத்தத்தின் மீது கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த பரிசுத்தம் உலகத்துல இல்லை, தேவ பிள்ளைகள் மத்தியில இல்லை, ஊழியக்காரங்க இல்லைன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. முந்தி உள்ள மாதிரி பயம் என்ன செய்யல இல்லை. அசுத்தத்தை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே தேவ ஊழியத்தை வல்லமையா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிகரமான எண்ணம் சபைகளுக்குள்ள இன்னைக்கு என்ன செய்துட்டு வந்துட்டு, உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரிப்பட்ட துணிகரம் வரக்கூடாது. ஒருவேளை தவறு இருந்தா கூட இந்த செய்தியை கேட்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். எப்படிப்பட்ட சோப்பான பாவமா இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு? கழுவிடுவார். சிவேர்னு இருந்தாலும் வெண் பஞ்சு மாதிரி மாற்றி அப்படியே தூயா பரவத்துல வெண்ணாடை தான் தரிச்சிருப்போமா. அது எதுக்கு? ஒரு குட்டி அழுக்கு. எதுக்கு நம்மளால வெள்ளை சட்டெல்லாம் போட முடியல? 2 நாள் கட்டுதோம், 3ஆம் பக்கம் நம்மளுக்கு தெரியாம ஏதோ கரைப்பட்டுருது. அந்த சட்டையை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தூரம் தான் போட வேண்டியது, பழுப்படிச்சிருது. அதனாலதான் நம்ம கலர் துணியை போட்டுக்கிட்டு அலையுது. ஆனா பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் நமக்கு வெள்ளை தான் திறப்புறாரு. அங்க பாவம் செய்ய வாய்ப்பே கிடையாது. ஆனா இங்க பாவத்தை பால் போல் பருக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு என்ன செய்யல, தெரியல. அதனால இன்னைக்கு கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவார், தெளிவா சொல்லுவார். நான் இந்த வசனத்தை எப்படிதான் நம்ம இப்படிலாம் எடுக்கலையே, ராத்திரியே நான் இன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர்னு சொல்லி என்ன வசனத்துக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில என் போஷனை வாசிக்கும் போது பரிசுத்தர் பரிசுத்தர் போய் சொல்லு அப்படின்னா. அதனால உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கார். யாரும் குற்ற உணர்வு அடையவே வேண்டாம். எப்படியா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல ஆண்டவரே, அப்பா என்னை நீ பரிசுத்தமாக்குகிற தேவன். நான் இந்த நேரமே பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நமக்கு கர்த்தர் நமக்கு என்ன அழைச்சிருக்காரு? அது என்ன, பார்வைக்கு அழகா இருக்கும், கண்ணுக்கு தெளிவிக்க மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மோக இச்சை ஈஸியா உள்ள தள்ளிட்டு அப்படி நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருந்தோம். அதனால நம்ம ஞானிகள் ஞானவான்களை போல கவனமா நடந்து கொண்டு இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? பரிசுத்தத்துல நம்மள இன்னும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அசுத்தத்தை பற்றிலாம் ஆண்டவர் அப்படியே விட்டுருந்தார். நிறைய இந்த களைகள் வளர்ந்துன்னா களையை உடனே வெட்ட மாட்டார். எது வரைக்கும் விட்டுருந்தாரு? கடைசி நாள் வரைக்கும் விட்டுருந்தார். அறுப்பின் நாள் வரைக்கும் விட்டு, அறுப்பு நடக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம்? களையை பிடுங்கிக்கிடலான்னு வச்சிருந்தார். அதனால் நாம் களையா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குன்னு செழிப்பாக வாழ பிறந்திருக்கோம். ஒரு இது இல்லை, 30, 60, 100 நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குன்னு பலன் கொடுக்கணும். இந்த வீக்னஸ்க்குள்ள நம்ம போகக்கூடாது. வீக்னஸ் இருந்தால் ஆண்டவர் கையில் நிற்பமே கொடுப்போம். ஆண்டவரே, நீரே இந்த பரிசுத்தர்,
நீரே எனக்கு பரிசுத்த ஆவிய எனக்கு தந்திருக்கீங்க. என்னை நீ பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கீங்க. நான் பரிசுத்தமாக தான் என்ன செய்வேன், நான் வாழுவேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதித்தீரும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்தெடுத்திருக்கார். எப்படி தெரிந்திருக்கார்? பரிசுத்த ஜாதியா தெரிந்தெடுத்தார். லேசு காரியம் இல்லை. தேவ ஊழியத்தை, கனமான ஊழியம். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. அவன் மேல பரிசுத்த கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது, கழுவப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம இப்ப எல்லாம் கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் கழுவிட்டார். நம்ம முழுவதுமாய் நம்புதும். ஆனால் அந்த பரிசுத்த கான்சியஸ், பரிசுத்தத்தின் மேல ஒரு நாட்டம். அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எப்படி இருந்தது, மீண்டும் நமக்கு அக்காக்கில் போகக்கூடாது. ஆனால் அந்த பந்தி குட்டிக்கு அப்படி இல்லை. எத்தனை தடவை நம்ம ஆண்டவர்கிட்ட எத்தனை நாள் குளிக்க ஊற்றிக்கிட்டு வரதா, நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதத்தை காலையில் கருத்தாய் வாசிப்போம். இது பேர் பரிசுத்த வேதாகம். வாசித்து வெளியே கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு பாருங்க, பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த வேத எழுத்துக்கள், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த சேனை. இன்னைக்கு நம்ம இருக்க நாள் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமா முதல்ல வேதத்தில் அந்த வசனம் தான் வருது. ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மற்றெல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். இந்த ஓய்வு நாள் பரிசுத்தம்ட்டார். இன்னைக்கு பரிசுத்த நாளில் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவரே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம்னு எழுதுங்கப்பா. ஒவ்வொருவர் பேரைக்கும் பின்னால பரிசுத்த வாட்டின்னு அவர் கூப்பிடுதார். பரிசுத்தவானே அப்படின்னா கூப்பிடுதாரு நம்மளை பார்த்து. நீ பரிசுத்த ஜாதின்னு தான் கூப்பிடுதார். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழுவோம். நம்ம அப்பாவுடைய பேரை நம்ம காப்பாற்றணுங்க அந்த எண்ணம் வேணும். அவ்வளோ இருந்தால் போதும், அவர் பார்த்துக்கிடுவார். நீ என் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உணரச்சவங்களா இருக்கக்கூடாது. வேசி என்ன செய்வாளாம், வாயை தொடச்சிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாளாம். உணர்வற்ற தன்மை. மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சு முடிவு நித்திய அக்கினி. அதனால நம்ம அப்படி இல்லை. நம்ம உணர்வு உள்ளவங்க, ஞானமற்றவர்கள் கிடையாது. நம்ம ஞானிகள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நம்முடைய பரிசுத்தத்தால மூடிக்கொள்ளுவார். கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கப்பா. நம்முடைய வருகைக்கு எங்களை நீ ஆயத்தப்படுத்தி ஏசப்பா பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்த தேவ முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் முகத்தை பார்க்க முடியாது அப்பா. ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மை வாழ்க என்று அங்கேயும் போய் இந்த பாட்டு தான் பாடணும். பரிசுத்தர் 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 என்று நாங்கள் ஓயாமல் துதிக்கணும். அந்த கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து எல்லா ஜனங்களும் கிறிஸ்து இவங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லி ஒட்டி கொள்ளத்தக்க அளவில் ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் தாங்க. இயேசுவாகிய நீரே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டீர்னு பார்க்கும். ஆண்டவரே எங்களுக்கும் அந்த இது வேணும். எங்களை நிரப்புங்க. பவுலை நிரப்பினீர், பேதுருவை நிரப்பினீர், சீஷர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பினீர். எங்களையும் நிரப்புங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். எங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. நம்முடைய வல்லமையை நாங்கள் காட்டட்டும். நம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் விளங்கட்டும். நம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்களை நம்முடைய கரத்தில் இருந்து பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி. இந்த சபையை ஆசீர்வதிங்க. சபையின் உபதேசியார் குடும்பம், இன்னும் வந்திருக்கிற விசுவாசிகள் குடும்பம், இந்த சபைக்கு உதவி செய்கிற அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த மாசத்துல இவ்வளவு நாள் எங்களை கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி. வரப்போகிற மாதம் ஒரு பிள்ளைகளா எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும். அரை வருஷத்தை நல்லா வச்சிருக்கீங்க. இந்த புது வருஷத்துக்குள்ள நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. புது அரை வருஷத்துக்குள்ள போகிறோம்.
அந்த பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தாவே, எல்லா துன்பங்கள் துயரங்கள் மறையட்டும். எங்கள் வாழ்க்கையில தீர்க்கப்படாத கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்படட்டும். உடைக்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். புது பலன் தெம்பு உண்டாகட்டும். எங்களோடு நீ ஒவ்வொரு நாளும் பேசுங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணட்டும் ஆண்டவரே. தெளிவான பாதையிலே சரியான பாதையிலே எங்களை நடத்தும். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.